அரசியல் அனாதையாக்கப்பட்ட விஜய் கடைசியா தோல் திருமாவளவன் விஜய் கூட சேருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போ தோல் திருமாவளவன் திமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டாரு. யார் இந்த திருமாவளவன்? விஜய் கூட கூட்டணி சேர்ந்திருந்தா ராஜா மாதிரி இருந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு இப்படி திமுக கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்கிறாருல, என்ன காரணம்? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய் புதுசா கட்சி தொடங்கின புதுசுல குறிப்பா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இத பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்லையே, ஒருத்தர் புதுசா கட்சி தொடங்கியிருக்காரு, வந்த உடனே ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, கண்டிப்பா 2026ல வேற மாதிரி தேர்தல் நம்ம சந்திக்க போறோம். கண்டிப்பா எல்லாருமே இவரு கூட கூட்டணி வைப்பாங்க, இவர் சிஎம் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க விஜய் முன்கூட்டியே எல்லா சின்ன சின்ன கட்சிகளையும் கூட்டணிக்கு இழுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணி முன்கூட்டியே இவங்க அந்த சின்ன சின்ன கட்சிகளை வந்து தன் வசப்படுத்துறதுக்காக கூட்டணி இழுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் திமுக கூடயும் அதிமுக கூடயும் தான் இருக்குது. விஜய் தான் கூட்டணியே இல்லாம இருக்கிறாங்க. சரி, மக்கள் எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே 2026க்கான கூட்டணி தோல் திருமாவளவன் யாரு கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கல. அப்போ கண்டிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து யாரு கூட கூட்டணி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கூட தான் கூட்டணி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் தரப்புல இருந்து அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிப்பாங்க, வேற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது காரணமே விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா விஜய் கட்சி தொடங்கின சமயத்துல விஜய் தோல் திருமாவளவன் சப்போர்ட்டிவா நிறைய இடங்கள்ல வந்து பேசியிருந்தாங்க. சரியா? அதுல குறிப்பா ஒரு இடத்துல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா இருக்குல்ல, அதுலயும் முக்கியமா தோல் திருமாவளவர் அவருக்கு வந்து ஆதரவா பேசியிருந்தாரு. இத பார்த்துட்டு தான் மக்கள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, விஜயே தோல் திருமாவளவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருல, கண்டிப்பா கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைச்சாங்க. பட் தோல் திருமாவளவன் வந்து விஜய் கூட கூட்டணி சேரல. வெறும் 8 தொகுதிக்காக திமுக கூட கூட்டணி சேர்ந்திருக்காரு. சரி, ஓகே, யார் தான் இந்த திருமாவளவன்? எப்படி இந்த விடுதலை சிறுத்தை அப்படிங்கிற மாதிரி கட்சிய உருவாக்குனாரு? அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த விடுதலை சிறுத்தைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி சொல்றோம்ல, இந்த கட்சி பேரு என்னன்னு தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி நேமே கிடையாது. இது ஒரு இயக்கமா தான் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்துல இந்த கட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, 1980ல தமிழகத்துல பல கிராமங்கள்ல தலித் இன மக்களை வந்து ஒதுக்கி வச்சாங்க. அவங்களுக்கு வந்து சமமான இடம் கொடுக்கல. அவங்க இருக்கிறது சரி, எல்லாமே அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒருத்தங்க சொன்னா அதை செஞ்சுதான் தீரணும் அப்படின்னா இருந்தாங்க. இதனால தலித் இன மக்கள் வந்து ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சாங்க. சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை வச்சுட்டு அங்க உள்ள இளைஞர் தலித் பாந்தாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த இயக்கத்தை உருவாக்கிட்டு அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த தலித்தின மக்களுக்காக குரல் கொடுக்கிறதும், போராட்டம் பண்றதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? இத பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மலைசாமி என்கிறவரு, சரி, இந்த தலித்தின மக்களுக்காக நம்மளும் குரல் கொடுக்கணும், இந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1982ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல தலித் பாந்தஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. அமைப்பை உருவாக்குனது மட்டும் இல்லாம அவரும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தலித் இன மக்களுக்கு கொடுமை ஆரம்பிக்கும் போது இவர் அந்த இடத்துக்கு போய் குரல் கொடுக்கிறது, போராட்டம் பண்றது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு இந்த இயக்கத்துல. சரியா? குறிப்பா அவரும் எதிர்பாராத விதமா, மக்களும் எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1982ஆம் ஆண்டு மலைச்சாமி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமா அவர் உயிரிழக்கிறாரு. உயிரிழந்தாச்சு. அந்த இயக்கத்தை கொண்டு போறதுக்கு ஒரு தலைவர் வேணும். யாருமே வரல. சரியா? அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தோல் திருமாவளவர் அவருடைய வேலை எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு நான் இந்த இயக்கத்தை நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வராரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கம் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மக்களுக்கு குரல் கொடுக்கிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த இயக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறவு ஒரு பேரை மாத்துறாரு. விடுதலை சிறுத்தை அப்படிங்கிற மாதிரி இந்த இயக்கத்த வந்து மொத்தமா மாத்துறாரு. மாத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலித்தின மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. எங்கெல்லாம் தலித்தின மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கலாம் அத பார்த்துட்டு போராட்டம் பண்றது, மக்களுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு வந்து இருந்தாரு. இவர பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுனா அப்படி பேசுவாரு. போராட்டம்னா கண்டிப்பா இறங்கிருவாரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு நாள் தோணுது. என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டா போய் கத்தியும் வேஸ்ட்டு. நம்ம இந்த அளவுக்கு போராடுறோம், கத்துறோம். ஆனா யாருமே வந்து ஆதரவு குடுக்கல. காரணம் என்ன? நமக்கு வந்து பழக்கம் இல்ல. அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிறாரு. குறிப்பா 10 ஆண்டுகள் சரியா? போராட்டத்துல தான் ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்ன நெனைக்கிறாரு, சரி நம்மளும் தேர்தல சந்திப்போம். தேர்தல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்தா தான், நம்ம வெற்றி பெற்று மக்களுக்கு இன்னும் அதிகமா என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி தான் அவரு தேர்தல வந்து சூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, மத்த கட்சி பெரிய கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சிகிட்ட போய் கூட்டணி வைக்கிறாரு. அப்படி இதுவரைக்குமே இந்த திருமாவளவன், இந்த விடுதலை சிறுத்தை கட்சி யார் யார் கூடலாம் கூட்டணி வச்சாங்க? அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 1999 மக்களவை முப்பரிணாமம் தமாகா 2 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அதுல எதுலயுமே ஜெயிக்கல. தோத்துட்டாங்க. சரியா? அடுத்ததாட்டு 2001 சட்டமன்றம் திமுக. அவங்க 8 தொகுதிய ஒதுக்கி குடுத்தாங்க. அதுலயுமே அவங்க ஜெயிக்கல. 2004 மக்களவை ஐக்கிய ஜனதா தளம். அதுல வந்து 2 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அதுலயுமே ஜெயிக்கல. 2006 சட்டமன்றம் அதிமுகல அவங்க 9 தொகுதி குடுத்திருந்தாங்க. அதுலயுமே அவர் வந்து 2 இடத்துல தான் வெற்றி பெற்றாரு. அடுத்தது 2009 மக்களவை திமுக, யுபிஏ சரியா? அதுல 2 தொகுதி குடுத்திருந்தாங்க. அதுல ஒரு தொகுதியில தான் அவர் ஜெயிச்சாரு. 2011 சட்டமன்றம் திமுக அவங்க 10 இடங்கள குடுத்தாங்க. அதுல வந்து எதுலயுமே வெற்றி பெறல. 2014 மக்களவை திமுக வந்து 2 இடங்கள குடுத்தாங்க. அதுலயுமே அவர் ஜெயிக்கல. 2016 சட்டமன்றம் மக்கள் நலன் கூட்டணி மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 25 இடத்த குடுத்தாங்க. அதுலயுமே அவர் ஜெயிக்கல. 2019 மக்களவை திமுக, யுபிஏ அவங்க 2 இடங்கள குடுத்தாங்க. பட் அதுல வந்து 2 இடத்துலயும் புடிச்சுட்டாரு. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்றம் திமுக 6 இடத்த குடுத்திருந்தாங்க. அதுல 4 இடத்த இவரு ஜெயிச்சாரு. அடுத்து 2024 மக்களவை திமுக 2 இடத்த குடுத்திருந்தாங்க. அதுலயே 2த்துலயும் வந்து ஜெயிச்சுட்டாரு. சரியா? இப்போ திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு. வெறும் 8 தொகுதி தான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8 தொகுதிக்காக இப்போ இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட கூட்டணி வச்சது எனக்கு வந்து சுத்தமா திருப்தி அளிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். இதே திமுக கூட கூட்டணி வச்சதுக்கு விஜய் அவர் கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா திருமாவளவன் அவருடைய பேரு புகழும் வேற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல போய் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பா இவங்களுக்கு வந்து கேட்ட தொகுதியோட அதிகமா இவங்களுக்கு குடுத்திருப்பாங்க. இன்னொன்னு மக்கள் மனசுல அதிகமா இடம் பெற்றிருப்பாங்க. இப்படி ஒரு கட்சி இருக்குது. இனி இந்த கட்சி வந்து பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, இளைஞர் மத்தியிலயுமே அதிகமா சப்போர்ட் இருந்திருக்கும். திருமாவளவன கொண்டாடியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல அவர் இருந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா, அடுத்த எலக்ஷன்லயுமே விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு பெரிய கட்சி தான். அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நிகரான கட்சி தான். அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுலயுமே இடம் பிடிச்சிரும்ல, பேசப்படும். சரியா? அத விட்டுக்கிட்டு வெறும் 8 தொகுதிக்காக திமுக கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. இதே தமிழக வெற்றி கழகத்துல கூட போய் கூட்டணி சேர்ந்திருந்தாருன்னா, கண்டிப்பா இவருடைய பேரும் புகழும் வேற மாதிரி இருந்திருக்கும். அவரு ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தீருவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் திமுக கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்காங்களா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.